ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரஷ்மி பட்ஜெட்ஸ். நான் உங்கள் ரஷ்மி. உங்களுக்கு பட்ஜெட்டிங்கில், சேவிங்ஸில், ஃபினான்ஸ் ஹேண்டிங்கில், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்போ நீங்கள் கரெக்டான சேனலுக்கு தான் வந்திருக்கீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, உங்கள் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் நம்ம பேஜுக்கும் சரி, நம்ம ஸ்டோருக்கும் சரி, நீங்கள் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ், பட்ஜெட்டிங் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயும் டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். இருந்தாலும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மக்களே. ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது சேவிங்ஸ் சேலஞ்சஸ் தான். இது பிக் சேவிங்ஸ் சேலஞ்ச். ஸோ நம்ம எவ்வளோ கேஷ் இருக்குன்னு பார்த்துருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 and 34,500 சேவிங்ஸில் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 35ல் நம்மளால் எது ஸ்டஃப் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. எக்ஸ்ட்ரா கேஷ் வந்துச்சுன்னா அதை நம்ம இதில் ஸ்டஃப் பண்ணுவோம். ஸோ இதை ஸ்கிப் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த 50K சேலஞ்சில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 15,000 இன் பேங்க்குன்னு வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம இப்போது 20,000 ஸ்டஃப் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ 20,000 மறுபடியும் இருக்கா பார்த்துருவோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ 20,000 இதில் ஸ்டஃப் பண்ணணும். ஸோ டோட்டலாக அப்போ 35,000 இருக்கணும். ஸோ இதை நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணலாம். கட் பண்ணுறதுக்கு இப்போ 20,000 வச்சோமா, $20,000. ஸோ இந்த 20,000 இதில் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இந்த என்வலப் முடிஞ்சது. அடுத்தது பர்த்டே லஞ்சுன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு ஆல்ரெடி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2,000 ருபீஸ் இருக்குது. இன்னொரு 2,000 இதில் வைக்கணும். ஓகே, ஸோ டோட்டல் 1 2 3 4 4,000 ருபீஸ் இதில் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இன்னொரு 2,000 ருபீஸ்க்கு கட் பண்ணணும். நான் டக்குன்னு கட் பண்ணிடுறேன். 1,000. ஸோ 2,000 ருபீஸ்க்கு நம்ம இதில் கட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக 4,000 முடிஞ்சது. நம்ம இதுக்கு மேலே இந்த இயர் பர்த்டேக்கு நம்ம எதுவும் ஸ்டஃப் பண்ண போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வருஷம் பர்த்டேக்கு தான் நம்ம பண்ணணும். ஸோ அதை மெதுவாகவே நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் அமௌண்ட்டும் நம்ம இந்த இயர் பர்த்டேக்கு நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராவல் தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் அதில் நம்ம எடுத்து வைப்போன்னு. ஸோ அப்படி நமக்கு 10,000 ருபீஸ் கிடச்சிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த 10,000 ருபீஸை நம்ம ட்ராவல் ஃபண்டில் வைக்க போகிறோம். ஸோ நமக்கு எவ்வளோ கட் பண்ணணும்னா, ஸோ நீங்கள் வேறு கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் கலர் பண்ணிட்டு இருந்தால் லேட் ஆகுங்கிறதுக்காக தான் நான்
இப்படி கட் பண்ணேன். ஸோ இது வந்து ட்ராவல்ல. மற்றது நம்மளால பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இல்லாட்டி இருக்கிறத வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டில் வந்து நம்ம ₹1000 வைக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஓகே ₹120 இருந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் இது ஸோ 1120 எமர்ஜென்சி ஃபண்டில் வைக்க போகிறோம். இதுக்கு எதுவும் சேவிங்ஸ் சேலஞ்ச் நான் பண்ணலை. மந்த்லி 1000 தான் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஷாப்பிங்க்குன்னு வந்து நான் ஏன் வச்சுருக்கேன்னா ஏதாவது சின்ன சின்ன ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கணும்னா ஹவுஸ் ஹோல்டுக்குன்னு ஏதாவது தேவைப்பட்டால் ஷாப் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஷாப்பிங் சேலஞ்ச் கிடையாது, ஷாப்பிங்கோடதை வந்து நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ அது வந்து ஒரு ₹1000. ஸோ பிஸ்னஸ் பாயிண்டரில் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பிஸ்னஸ் பாயிண்டரில் ₹2000 இருக்குது. ஸோ ₹2000 இருக்குது. அண்ட் இந்த சேலஞ்சில் வந்து ஈச் ஐகான் வந்து 250 பண்ணியிருக்கோம். ஸோ 2500 ஆக்சுவலி நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். ஸோ அதை இரேஸ் பண்ணலை. இன்னொரு 500 மட்டும் நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ 1 2 2500. ஸோ அவ்வளோதான், நம்ம பிஸ்னஸ் பாயிண்டரும் முடிஞ்சது. பிக் சேவிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நம்மளோட 100 என்வலப்பும் நம்மளோட இந்த ஜார்ஸ் சேலஞ்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 100 என்வலப் சேவிங்ஸ் சேலஞ்ச் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி 57 கிட்ட வரைக்கும் பண்ணியிருக்கோம். நான் அதில் இதை கட் பண்ணுறேன். 57 தானே, 57. இப்போ இதில் நம்ம ஒரு ₹1000 வந்து ₹200 ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் இந்த சேவிங்ஸ் சேலஞ்சு இந்த பைண்டரை எவ்வளோ டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல வச்சுட்டோன்னா நமக்கு வந்து இதுலேருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஏன்னா ஒரு நம்பர் மறுபடியும் இங்கே வேற கட் பண்ணிடுவோமா, அதனால மறுபடியும் எடுக்கணும்னா எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். அதனால எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி சேவிங்ஸ் சேலஞ்சஸை நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் ரீயூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த பைண்டர்ஸும் நம்ம ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக, அமேசானை விட ரொம்ப அஃபோர்டபுளாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ப்ரைஸில். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ 62 வரைக்கும் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் வந்து 62 வரைக்கும் கட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த சேலஞ்சும் முடிஞ்சது. ஸோ ஃபார் நம்ம இது 2வது தடவை ஸ்டாப் பண்ணுறோம். அதுவே 62 வரைக்கும் எப்படியோ வந்துட்டோம். இந்த சேலஞ்ச் முடிஞ்சது. அடுத்தது நம்ம பாப்பாவோடது சேவிங்ஸ் சேலஞ்ச் தான். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு ₹300 ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜாரை வந்து நம்ம அடுத்த மாதம் இந்த மாதம் கடைசியில், அதாவது டிசம்பர் லாஸ்ட்லேயும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜானில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து அவளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட போகிறோம். ஸோ இப்போதைக்கு சோஃபார் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது.
இந்த அளவுக்கு ஃபில் ஆயிருக்கு. ஸோ இது முடிச்சக்கப்புறம் நான் வந்து ஒரு சாரி எல்லாம் விழுந்துருச்சு. இது முடிஞ்சக்கப்புறம் இந்த மாதிரி டின்னோடது வாங்கியிருக்கேன். இதில பாத்தி கேட்கும் உங்களுக்கு சவுண்டு. இதில ஆல்ரெடி ஒரு 2, 3 காயின் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல தான் கிடைச்சது. டிமார்ட்ல. ஸோ அதனால நான் ஒண்ணு வாங்கிக்கிட்டேன். காயின்ஸ் எல்லாம் இதில போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. அடுத்த தடவ நான் இத வந்து ரீப்ளேஸ் பண்ணுவேன். கண்ணாடிங்கிறதுனால உடைக்க போறதில்ல. நான் இத அன்பாக்ஸிங் வந்து நம்ம வந்து ஒண்ணாவே பண்ண போறோம். ஸோ இத எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுவோம். இந்த காயின்ஸ் இனிமே காயின்ஸ் சேர்த்தும்போது அத வந்து இதில சேர்த்துக்குவோம். இது வந்து நம்ம மறுபடியும் நோட்ஸ் மட்டுமே சேர்த்துறதுக்காகவே இத வச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் மக்களே நம்ம லார்ஜ் சேவிங்ஸ் சேலஞ்சும் முடிஞ்சது எல்லாம். ஸோ இனி நம்ம மினி சேவிங்ஸ் சேலஞ்ச் வீடியோல பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பாய் பாய் மக்களே.